நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களே, சிறகடிக்கும் மனசு என்ற நல்ல நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதை நான் ஒரு பெரிய பாக்கியமா தான் நினைக்கிறேன். ஒரு 8 நிமிடம் அப்படின்னா கூட இதுல பல செய்திகள் என்னால உங்களோட பகிர்ந்துக்க முடியறது. அதே போல இதை நீங்க எல்லாம் ரொம்ப விரும்பி ரொம்ப ரொம்ப ஊக்கத்தோடும் ரொம்ப பாராட்டுதலோடும் கவனிப்பதனால தான் இந்த நிகழ்ச்சியும் ஒரு வெற்றிகரமாக இவ்வளோ எபிசோட்ஸ் எங்களால கண்டினியூஸா கொடுத்துட்டே வர முடியுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரும் உழைப்பு கொடுக்கக்கூடிய இந்த குழுவுடைய ஊக்கம் கூட நான் நிச்சயமாக பாராட்டியே தீரணும். இந்த மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகள் நம்ம பலவும் இன்னும் பல டிவிகள்லயும் பல இடங்கள்லயும் பிரபலப்படுத்தப்படணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை பேர் வந்தா கூட ஒரு 100 ஸ்பீக்கர்ஸ் வந்தா கூட நம்ம சமூகத்துக்கு பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய செய்திகள் நமக்கு மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா காலம் மாறிக்கிட்டே போகுதுங்க. ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இலக்கியம், ஒரு கதை, ஒரு சினிமா, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி இருந்ததுனாக்கா அது இன்னைக்கு பாப்புலரும் ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு பல விஷயங்கள் வாழ்வியலை பாதிக்குது. அந்த வகையில இந்த காதல், திருமணம், இந்த செக்ஸ் இதெல்லாம் பெரும் மாறுதலை அந்த நம்மளுடைய மனப்பான்மை அது எப்படி இப்போ பரவலாக எல்லாராலையும் உணரப்படுறது, அனுபவிக்கப்படுறது, இதெல்லாம் மாற்றத்தை பெருசா அடைஞ்சிருக்கு. இதை நம்ம நிச்சயமா பேசிதான் ஆகணும். பல நேரங்கள்ல இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசினா தவறுன்னு நினைக்கிறது கூட ஒரு பெரிய ஒரு அறிவீனம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிறது தான் இருந்தது. இப்போ யாராவது ஒருத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அப்போ பார்த்து கல்யாணம் வைக்கிறாங்க அப்படிங்கிற போது பல விதமான தொல்லைகள் கிடையாதுங்க ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு சினிமாலாம் வந்ததுக்கு அப்புறம் காதல்ன்றது பரவ ஆரம்பிச்சது, காதலித்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஸோ இப்போ இங்க என்ன ஒரு சிக்கல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கும் பொழுது அவங்க உணர்வு பூர்வமாக ஈடுபடும் பொழுது, தனிமையில இருக்கும் பொழுது, இதுதான் லிமிட், இதை தாண்டக்கூடாதுங்கிறது மூணாவது ஆள் யாரும் அங்க சொல்லவும் முடியாது. அது அந்த தனிப்பட்ட இரு நபர்களுடைய பல குணங்களை பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி அனுபவத்துல போகும்பொழுது ஏதோ ஒரு காரணத்துக்காக பின்னாடி அவங்களுக்கு காதல் கை கூடலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காதலிக்கப்பட்ட பெண்ணுக்கு திருமணமே ஆகாது. ஆனா அந்த மகனுக்கு, ஆண்மகனுக்கு திருமணம் ஆயிடும். ஸோ ஒரு பெண் காதலிச்சுட்டா அப்படின்னாலே அவ கெட்டு போயிட்டா அப்படின்றவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தது ஒரு காலகட்டத்துல. ஸோ அதனால பெண்கள் யாரையாவது காதலிச்சா கூட சொல்லவே மாட்டாங்க. ஏன் பெண்கள் வாயை தந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க? சும்மா பாடல் பாடிடுவாங்க. பெண்ணின் மனம் ரொம்ப ஆழம், ஆழம் அது ஆழம் இல்லை அப்படின்லாம் பாடிடுவாங்க. ஆனா அதுக்கு ஆக்சுவல் காரணம் என்னன்னா, இதை சொன்னோம்னாக்க பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இல்ல நமக்கு யாராவது கருணை காட்டி நமக்கு நம்மளோட உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சமூகம் கிடையாது. ஸோ நம்மளை குற்றப்படுத்திடுவாங்க, அப்புறம் நம்ம வாழ்க்கையே பறி போயிடுங்கிறதுனாலதான் அவங்க எந்த பெண்ணுமே காதலிக்கும் போது நான் காதலிக்கிறேன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் பார்க்கலாம், அது கை கூடும்போது சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு காரணம். அப்புறம் அடுத்தது என்ன ஆச்சுனாக்கா, அந்த காலகட்டம் மாறி ஓரளவுக்கு பெண்களுக்கும் திருமணம், அடுத்த திருமணம் அப்படிங்கிறது நடக்க வந்தது. இதற்கு பெரிதளவுல களத்துல இறங்கி பல பெண்கள் போராட வேண்டியதா இருந்தது. ஏன்னா காதலித்தாலே கற்பு போயிடுதுன்ற அளவுக்கு புராணங்களும் கதைகளும் இருக்கும் பொழுது அந்த நிலையில இந்த கண்ணோட்டத்திலேருந்து மாறி இந்த மாதிரியான அனுபவத்துக்கு பல பெண்கள் ஆளாறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 99% பெண்கள் காதலிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாம் காதல் கை கூடல அப்படின்னாக்கா அப்ப அவங்க எல்லாம் கலங்கப்பட்டவங்களா, அவங்க எல்லாம் குற்றமானவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா அது மாதிரி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய செல்ஃப் இமேஜ், அவங்களுடைய செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஸோ அது சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பல கதைகள்ல பட்டிமன்றம் அதெல்லாம் நடக்கும் பொழுது கூட இப்ப இந்த மாதிரி இருந்த பெண்ணா உயர்ந்த பெண், இந்த மாதிரி இருந்தவங்க தான் நல்லவங்க அப்படின்னு எல்லாம் பேசினதெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு பொருத்தமாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்துல நம்ம இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு பிராக்டிக்கலா சில இடத்துல பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்ப அந்த அந்த இதோட நடக்கணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு காதல்ன்றதுல ஈடுபடாமே வளர்ந்தா கூட அது முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களை பாதிக்கக்கூடிய விஷயம் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் டெக்சாஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்துல நடந்திருக்கு. ஸோ அதனோட ஆய்வை பத்தி நான் படித்தேன். அங்க இருக்கிற செக்ஸ் எஜுகேஷன் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எடுத்துக்கோ அவங்க வந்து ஒரு உதாரணம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. பெண்கள் வந்து வெர்ஜினா இருக்கணும். ஏன் வெர்ஜினா இருக்கணும்னா, வெர்ஜினிட்டிங்கிறது ஒரு சூயிங்கம் மாதிரி. எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷான சுவிங்கத்தை தான் வந்து சுவைக்க பிடிக்கும். ஏற்கனவே சுவைத்த சுவிங்கத்தை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்கன்னு ஒரு மேற்கோள் காட்டின உடனே அது ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. அது எப்படி வந்து அவங்க இப்படி சொல்லலாம்? அப்ப பல காரணங்களுக்காக குழந்தைகள் இன்னைக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க. அவங்களும் அறியாம அவங்களுக்கு பல அனுபவங்கள் ஏற்படுறது. இல்ல அவங்களே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல காதல்ல ஈடுபட்டு இந்த மாதிரியான பாலியல் இதெல்லாம் கொஞ்சம் அளவுக்காவது செய்துடுறாங்க. அப்ப அவங்களுக்குலாம் அவங்களோட ஆளுமையில வந்து அவங்க உபயோகப்படுத்தப்பட்டவர்கள், ஸோ வீணா போனவர்கள், அவங்களுக்கு வந்து மதிப்பு இல்லை அப்படின்னு எல்லாம் நம்ம செய்தியை கொடுத்தோம்னா அப்ப அவங்க எப்படி வாழ்வாங்க? 15 வயதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கே, அதை எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி பாடத்திட்டத்துல இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டமே நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிந்திக்க வைத்தது என்ன. ஏன்னா இது வந்து முற்றிலும் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட இன்னைக்கு வந்து பெண்ணியம் பேசும் பல பெண்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இரட்டை இது எடுத்துப்பாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுப்பாங்க. என்னன்னாக்கா திடீர்னு வந்து கண்ணகி செய்ததுதான் ரொம்ப சரி அப்படின்னு பேசுவாங்க. அதே நேரத்துல சீதையை வந்து குறை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஸ்டு பிலாசபிஸ்லாம் வச்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த மாதிரிலாம் பேச முடியுதுன்னு கூட நம்மளுக்கு புரியாது. ஸோ ஆனா அவங்க பெண்ணியமும் பேசுவாங்க. பட் இப்படிதான் பெண்கள் இருக்க வேணுங்கிறதையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாத்தையும் போட்டு படிச்சு, எல்லாத்தையும் குழப்பி, எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி நம்ம குழம்பி போய் இருக்கிறத விட அந்தந்த காலகட்டத்துக்கு நம்மளுடைய வீக்னஸ் ஸ்ட்ரென்த் அதை உணர்ந்துக்கிட்டு, மற்றவங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அதை உணர்ந்துக்கிட்டு, சூழ்நிலையோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைகளுக்கும் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நிச்சயமாக காதலிக்க அவங்களுக்கு வாய்ப்பு வரும், காதலிக்கலாம், அது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. ஆனால் உன்னுடைய உணர்வுகள் வந்து அங்க நீ இன்வெஸ்ட் பண்ற, ஸோ உன்னோட உணர்வுகள் வந்து அபியூஸ் ஆயிடக்கூடாது. அடுத்தது உன்னோட உடல்ல வந்து எந்த அளவுக்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படும், நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அடுத்தது தேவையில்லாத ஒரு குழந்தை உருவாகுவதெல்லாம் எப்படி தடுக்கணும், இப்படிங்கிறத மட்டுமே நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காதல் தோல்வி அடைந்தா கூட ஏன்னா அவங்கவுங்க பார்ட்னர்ஸை தேடிக்கணும். இப்ப சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கு பெரியவங்களே யாருமே இல்லை. அந்த மாதிரியான குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய பெருகிக்கிட்டு வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 25 வயதான பெண்ணோ ஒரு 28 வயதான ஆணோ அவங்களுக்கான பார்ட்னர்ஸை அவங்களே தேடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுது. அப்போ தேடிக்கும் பொழுது அவங்க காதலிக்கிற நபர்கள் உடனே கை கூடிடணும் சொல்ல முடியாது இல்லையா? சரி நேயர்களே, இந்த காதல் சமூகத்தை மட்டுமல்ல, தனி மனிதர்களை மட்டுமல்ல, சமூகத்தையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. இதை பத்தியெல்லாம் நம்ம நிறைய பேசிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.